ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பெஷலான நாளுங்க. அதுவும் முருகருக்கு ரொம்ப உகந்த நாள். அது என்னன்றது எல்லாருக்குமே தெரியுங்க. ஆமாங்க, இன்னைக்கு ஆடி கிருத்திகைங்க. ஆடி கிருத்திகைக்கு நம்ம வந்து சமைச்சு சாமி கும்பிட்றது வழக்கங்க. ஆல்ரெடி போன வருஷமும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க பாருங்க. இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சமைச்சு சாமி கும்பிடலான்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நேத்துருந்து. இப்போ என்ன ஒரு இதுன்னா, குட்டீஸ்க்கு லீவா இருக்கும்னு நினச்சேங்க. ஆனா இல்லங்க. குட்டீஸ் ஸ்கூல் போறதுக்குள்ள நம்ம வந்து சமைச்சு சாமி கும்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. தெரியுதா? தெரியல. 3 மணி தாங்க ஆகுது. 3 மணிக்கெல்லாம் நான் வந்து எழுந்து வந்துட்டேன். டைம் பாருங்க. 3:20 ஆகப்போகுது. 3 மணிக்கு எழுந்து 20 நிமிஷத்துல எல்லாம் குளிச்சு முடிச்சு எல்லாம் வந்தாச்சு. 3:20 ஆகுது. இப்போ வாங்க கடகடன்னு வந்து சமைக்கலாங்க. என்னெல்லாம் சமைக்க போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ணி தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். இப்போ வாங்க நம்ம போய் சமைக்கலாம். என்னடா 3 மணிக்கு இவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்க, மேலே லைட் போட்டு வீடியோ எடுக்கிறேங்க. இப்போ அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு கிச்சனுக்கு போய் சமைக்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு வந்து குட்டி குட்டியா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க. கூடவே வந்து பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். தோல் வந்து உரிச்சுட்டு இது போல வந்து கட் பண்றத விட, உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டேங்க. ஏன்னா வந்து இப்பதான் கட் பண்ணேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஏன்னா வந்து நம்ம வேக வச்சுட்டு தோல் உரிச்சுட்டு கட் பண்ணும்போது கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிச்சு பிச்சுன்னு ஆகுற மாரி இருக்கும். அதனால நான் வந்து தோலெல்லாம் இப்பயே வந்து சீவிட்டு கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இத நம்ம வேக வச்சிடலாம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து வச்சுட்டேங்க. கொதிக்க ஆரம்பிச்சுருச்சு. இப்ப இந்த உருளைக்கிழங்கையும், பட்டாணியும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியோட நம்ம சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அடுத்ததா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்ப இது வந்து நல்லா வேகட்டும். நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம். பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயும் ஒரு குண்டால தண்ணி வச்சிருக்கேங்க. இது வந்து பாயாசம் செய்யறதுக்காக 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த பாலையும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இதில சேர்த்து இது பொங்கி வராம நல்லா கொதிக்கட்டும். 2 அடுப்புல 2 செஞ்சுட்டாங்க. இப்ப அடுத்து என்ன வேலை செய்ய போறேன்னு சொல்லி அதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா, காராமணி வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன். இது வந்து சுண்டல் செய்ய போறோங்க. சுண்டல் வந்து சாமிக்கு படைக்கணும்ல, அதனால சுண்டல் செய்யறதுக்காக கொஞ்சமா வந்து காராமணி ஊற வச்சிருக்கேன். இது வந்து அப்படியே இருக்கட்டும். இது வந்து தனியா நம்ம வேக வச்சுக்கலாம். இப்ப பால் வந்து நல்லா கொதிக்கட்டும். உருளைக்கிழங்கும் வந்து நல்லா வந்து வேகட்டும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பால் நல்லா கொதிக்குதுங்க. இந்த பக்கம் வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு எடுத்துட்டு ஒரு குக்கர் வச்சிருக்கேங்க. இந்த குக்கர்ல வந்து நம்ம பச்சை பயிறு சேர்த்துக்கலாங்க. அதாங்க பாசி பருப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த பச்சை பயிறு இதுதாங்க அது. இதை வந்து சேர்த்துக்கலாம். வெந்துருச்சுங்க. இதை வந்து எடுத்து வச்சுட்டேங்க. இந்த அளவுக்கு வந்து வெந்தா போதும். இதுலேயே வந்து பட்டாணியும் போட்டிருந்தோம்ல, பட்டாணியும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துருச்சுங்க. பால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வத்தி வரணுங்க. நல்லா பால் கொதிச்சாதான் அந்த பச்சை வாசனைலாம் போய் பாயசம் வந்து ரொம்ப வந்து அருமையாக வரும். பால் நல்லா கொதிக்கட்டும். அப்படியே வந்து இது வந்து பச்சை பயிறு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னிறமாக வறுக்கணுங்க. வறுத்துட்டு இதை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பயிருண்டுன்னு சொல்லுவோம்ல, சுசியம் அது செய்யறதுக்காக தாங்க இது வறுத்துக்கிட்டே இருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை பயிறு இது. இதை வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். பச்சை பயிறு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நல்லா வறுக்கணுங்க. வறுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த பக்கம் வந்து பால் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து இந்த அளவுக்கு நம்ம பால் போட்டோம். நல்லா வந்து வத்தி வந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஜவ்வரிசி வந்து போட்டுக்கலாங்க. இது வந்து நான் வந்து இன்னைக்கு கண்ணாடி ஜவ்வரிசி எடுத்து வச்சிருக்கேன். ஜவ்வரிசிலே 2, 3 டைப்பாக இருக்கு. கண்ணாடி ஜவ்வரிசி போட்டோம்னா நல்லா இருக்குங்க, மாவு ஜவ்வரிசியை விட. இப்போ வந்து இந்த பாலோட அப்படியே வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இந்த ஜவ்வரிசி வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு. நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம என்னெல்லாம் போட போகிறோன்றத பார்க்கலாம். ஜவ்வரிசி போட்டு நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சாதான் வந்து நல்லா வேகும் ஜவ்வரிசி. இப்போ இதுலேயே வந்து கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்துக்கணுன்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே சேர்த்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த அளவுக்கு வந்து பச்சை பயிறு வந்து நல்லா கலர் மாறணுங்க. மாறினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான். இப்போ இந்த தண்ணி சேர்த்து நம்ம மூடி வச்சு ஒரு 3 விசில் வந்து நல்லா இந்த பச்சை பயிர் வந்து வேகட்டும். இந்த பக்கம் பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜவ்வரிசி நல்லா வெந்தாச்சு. இப்போ சேமியா சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, அரிசிங்க. நம்ம சாப்பாடு வடிக்கிற அரிசிங்க ஊற வச்சுருக்கேன். 2 கிலோ அளவுக்கு அரிசி போட்டு ஊற வச்சுருக்கேங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, 1½ கிலோ அளவுக்கு பச்சை பயிருங்க. பச்சை பயிரில் கருப்பு உளுந்து வடை செய்கிறதுக்காக உளுந்து வடை செய்கிறோம்ல, அதுக்காக வந்து கருப்பு உளுந்து வந்து ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா இந்த தோலெல்லாம் எடுக்கணுங்க. நல்லா அலசி அலசி இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம வடை செய்யணும். அடுத்ததாக வந்து இதில் வந்து கடலைப்பருப்பு வந்து 1 கிலோ அளவுக்கு ஊற வச்சுருக்கேங்க. கடலைப்பருப்பு வடை செய்கிறதுக்காக. இதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசிங்க. துள்ளு மாவு செய்வோம்ல, அதுக்காக வந்து பச்சரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இதெல்லாம் வந்து அப்படியே ஊறட்டும். கையோடு கை வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சாச்சு. இன்னும் நம்ம நிறைய வேலை இருக்குங்க. டக்கு டக்குன்னு வந்து செய்யலாம். குக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசில் வந்து இருக்குங்க. இந்த பால் வந்து நல்லா வெந்துச்சுங்க. ஜவ்வரிசி நல்லா வெந்தாச்சு. இப்போ வந்து நம்ம சேமியா சேர்த்துக்கலாங்க. இது வந்து ஆல்ரெடி வறுத்து சேமியா தான். நான் வந்து அதனால வறுக்கலங்க. அப்படியே வந்து சேமியாவை சேர்த்துக்கலாம். இது தட்டு கொட்டி அப்படியே அரைச்சி காமிச்சு போடுறதுக்குலாம் டைம் இல்லைங்க. சேமியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் 1/2 கிலோ ஒரு பாக்கெட்டுங்க இது வறுத்து சேமியா. அதை வந்து அப்படியே போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சேமியா வேகிறதுக்காக ரொம்ப நேரம் எடுக்காதுங்க. கொஞ்சம் நேரத்துல வெந்துடும். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம். சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அந்த சர்க்கரையை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டுட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரையும் வந்து நல்லா கரையும். சேமியாவும் நல்லா வெந்துச்சுன்னா சூப்பரான சேமியா பால் பாயாசம் ரெடி. ரொம்ப ருசியா இருக்குங்க. இந்த சேமியா பாயாசம் வந்து இந்த ஸ்டைல் வந்து நீங்க செஞ்சு பாருங்க. இப்போ கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3ல இருந்து 4 விசில் வந்தாச்சு. இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து காய்ச்சி எடுத்து விட்டுக்கலாங்க. பருப்பு வெந்துச்சா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா அப்படி கையோடு கை வந்து வாழைக்காய் பொரியல் செய்ய போறோங்க. அதுக்காக வாழைக்காவையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கையோடு கை இப்படி வேலை செஞ்சாதான் மட்டும் வேலை வந்து சீக்கிரமா முடியுங்க. நம்ம ஒரே வேலை பார்த்துட்டு நின்று இருந்தோம்னா வேலை வந்து ஆகாது. அதனால டக்கு டக்குன்னு வந்து சீவி எடுத்துக்கலாம். குட்டீஸ் ஸ்கூல் வச்சுட்டாங்க. அதனாலதான் கொஞ்சம் அறக்க பறக்க சமைக்கிற மாதிரி இருக்கு. லீவ் விட்டுருந்தாங்கன்னா பொறுமையா நம்ம சமைச்சிக்கலாம். அவங்கள விட்டுட்டும் நம்மளுக்கு சாமி மனசு வர மாட்டேங்குது. அதனால தாங்க காலையில கொஞ்சம் சீக்கிரமாவே வந்து எழுந்து வந்தேன். சேமியாவும் பால் பாயாசம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து கொஞ்ச நேரத்துல வந்து ரெடி ஆயிடும். ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தாளிக்கிறது வேணா நம்ம அப்புறமா வந்து தாளிச்சு கொட்டிக்கலாம். ஒரு கொதி மட்டும் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம இறக்கி வச்சிடலாம். பச்சை பயிர் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி பார்த்தா அது வந்து இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. ஒரு 2 விசில் வந்து வந்துச்சுன்னா சூப்பரா வந்து வெந்துடும். அதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து பச்சை பயிறு சுசியம் செய்வோம்ல பயிர் உண்டை, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ரெடி பண்ணிக்கிறேன். அவ்வளவுதாங்க. இது ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து வேகட்டும். இது வேகத்துக்குள்ள நம்ம வந்து பீன்ஸ் பொரியல் செய்ய போறோங்க. பீன்ஸ் பொரியல் செய்யறதுக்காக பீன்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். உருண்டை செய்யறதுக்காக வந்து உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இது வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா என்ன பண்ண போறோன்றத பார்க்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இது வந்து பாத்தீங்கன்னா பீன்ஸ் பொரியல் செய்யறதுக்காக தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி வச்சிருக்கேன். 2 அடுப்புல 2 வந்து வெந்துக்கிட்டே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆகணுங்க. அதனால தான் வந்து கொஞ்சம் அடிகனமான கடாய் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சூப்பராக வந்து கெட்டியாயிடுங்க. கையில் பிடிக்கிற அளவுக்கு. இன்னும் சூடாச்சுனாவும் நல்லா கெட்டிமா ஆயிடும். இந்த பச்சை பயிர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அரைச்சிட்டு சர்க்கரை வெளியே வைப்பா வெளியே போட்டுக்கோங்க. சர்க்கரை வச்சுனாலும் சர்க்கரை போட்டுக்கோங்க. அதை வந்து கலந்துக்கோங்க. இது அப்படியே இருந்துச்சுன்னா நல்லா வந்து சூப்பரா வந்து ஆயிடும். இப்போ வந்து நம்ம பீன்ஸ் பொரியல் செய்யறதுக்காக பீன்ஸ் வந்து ஆல்ரெடி குக்கர்லயே வந்து 2 விசில் வேக வச்சு வச்சிருக்கேன். அந்த பீன்ஸை வந்து போட்டுக்கிறேன். அடுத்ததா வந்து தேங்காய் வந்து கொஞ்சமா வந்து துருவி வச்சிருக்கேன். இந்த தேங்காவையும் அப்படியே வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான பீன்ஸ் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஆல்ரெடி நான் வந்து பொரியல்லாம் செஞ்சுட்டே இருக்கேன். டைம் கொஞ்சம் ஆயிட்டுனால சீக்கிரமா கடகடன்னு வந்து எல்லா வேலையும் செஞ்சிடலாம்னு சொல்லி செஞ்சுட்டேன். இது வந்து வாழைக்காய் பொரியல் வந்து இது செஞ்சு வச்சு அடுத்ததா வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு பொரியல் வந்து இது செஞ்சு வச்சிருக்காங்க. வந்து தேங்காவும் துருவிட்டேன். தேங்காய் வந்து ஒரு அரை முட்டி எடுத்து தேங்காய் போட்டு பொண்ணி இது வந்து நல்லா நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இதை வந்து அப்படியே வச்சா வந்து சீக்கிரமா ஆறாது. ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பாயசத்துக்கும் பொங்கலுக்கும் வந்து முந்திரி திராட்சை வந்து நெய் கொஞ்சம் போட்டு நல்லா வந்து பொன்னிறமா வந்து வறுத்துக்கலாம். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரசம் கொஞ்சம் வச்சுட்டாங்க. இது நல்லா பொன்னிறமா வறுத்து நம்ம பாயசத்தோட சேர்த்துட்டோம்னா நல்லா சூப்பரா இருக்கும். இந்த திராட்சை எல்லாம் நல்லா பலூன் மாதிரி வரணுங்க. அது வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். தீயாம கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வந்து பாத்தீங்கன்னா நல்லா இது போல வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுக்கணும். நல்லா வந்து வெள்ளை உளுந்து மாதிரி வந்து ஆடினது தோலோடு போட்டாலே நல்லா இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து தோலெல்லாம் அரிசி எடுத்துக்குவேன். இப்படி நல்லா கையால நல்லா கரைச்சிட்டு இப்படி நம்ம பண்ணோம்னா மேல இருக்கிற தோலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். பருப்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து வெள்ளை கலரா இருக்கும். உளுந்து வடையும் நல்லா ஒயிட்டா வருங்க. பாருங்க இது எவ்வளவு சுத்தம் சொல்லி இதெல்லாம் நம்ம வேஸ்ட் இதெல்லாம் அரைச்சி கிளீன் பண்ணி எடுத்துட்டு நம்ம அரைக்கும் போது பார்க்கலாம். கருப்பு உளுந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து தோல் எடுத்து வச்சிருக்காங்க. போதும், இதுவே வந்து டைம் ஆயிடுச்சு. தோலோடு போட்டு செஞ்சாலே நல்லா தாங்க இருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் தண்ணியோட வந்து மிக்ஸி ஜார்ல வந்து சேர்த்துக்கிறேன். இதுல உப்பு ஒன்றும் போடல, உப்பு போட்டுக்கலாம். இப்போ வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு வந்து நான் கல்லுப்பு தான் போட போறேன். இது வெல்லம் வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படும். அதனால வந்து கொஞ்சம் இடிச்சு வச்சிருக்கேன். எதுக்காக உப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுருவோம். உப்பே வந்து கரெக்டாக தான் இருக்குங்க. இப்போ இது வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கடலைப்பருப்பு ஊற வச்சு வடிச்சு வச்சிருக்கேன். அதை வந்து நல்லா போட்டுன்னு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, இஞ்சி இதெல்லாம் வந்து கட் பண்ணணுங்க. கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். உளுத்தம் பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஆட்டி வச்சிருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நேரம். அடுத்ததாக வந்து கடலைப்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து இதே மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக வந்து உப்பு 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி கொஞ்சம், பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து தோலோடு தாங்க சேர்த்துக்கணும். இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். உளுந்து மாவுங்க. உளுத்தம் பருப்பு வடை செய்ய போறோம்ல, அதுக்கு பச்சை மிளகா சின்ன சின்னதா கட் பண்ண பெரிய வெங்காயம், அடுத்ததா கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டிருக்கேன். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கடலை பருப்பு வடை செய்ய போறோம். அதுக்கு வந்து புதினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டோம்னா நல்லா இருக்குங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது பச்சை மிளகா, சின்ன சின்னதா கட் பண்ண வெங்காயம், உப்பு வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி எடுத்தோம்னா சூப்பரா இருக்கும். இதை வந்து அங்க கொடுத்து அனுப்பிச்சிடலாம். வா இப்படி வா. அடுத்து நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உளுந்து மாவு வந்து நல்லா நம்ம பிசைஞ்சுக்கலாம். கீழே வை. உப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதனால போட வேண்டாம். இதுல வந்து எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா காய வச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா இது போல வந்து அடிச்சு அடிச்சு பசைஞ்சிங்கன்னா நல்லா வந்து உப்புலாம் வந்து ரொம்ப நல்லா வரும் வடை. எண்ணெய் வந்து சூடாயிடுச்சுங்க. இப்போ ஒரு அப்பளம் போட்டு பார்க்கலாம் பொரிச்சு என்னன்னு சொல்லி. எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானாதான் வந்து நல்லா வரும். இன்னும் சூடாகணும். சின்னதா போட்டுக்கலாம்ல. சூடாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2 போட்டு எடுத்துக்கலாம் அப்படியே. எண்ணெய் நல்லா சூடாயிருக்கு.
ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எந்த பலகாரம் செய்யும்போது ஃபர்ஸ்ட் அப்பளம் செஞ்சிடணும். இல்லைன்னா வந்து எண்ணெய் வந்து அழுக்காயிடும். அப்புறமா வந்து அப்பளமும் வந்து அழுக்கு அழுக்கா தெரியும். அப்போ 10வது போல் தான் ஆள் கொண்டு தான் வரும். அப்பளம் நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்து அடுத்ததா நம்ம பயிறுண்டை வந்து செஞ்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நல்லா குறைச்சி வச்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு தட்டு மாவு வந்து அவங்க வந்து உருண்டை பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து மைதா மாவு வந்து உப்பு போட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். உப்பு கொஞ்சமா வந்து சோடா மாவு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுல இருந்து ஒரு உருண்டை எடுத்து இந்த மாவு ஒரு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒண்ணு போட்டு பார்க்கலாம் நல்லா வருதா என்னன்ட்டு. அப்புறமா வந்து எல்லாத்தையும் போட்டுக்கலாம். சூப்பரா வருது. இப்போ கவர் அந்த கவர் என்னது அப்படி தலை எடுத்து வா. சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா இங்க வச்சுக்கிறேன். கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வடிச்சுக்கலாம். எடுத்து வைடா. கட்டிலுக்கு எடுத்து இப்போ ஒரு ஒரு மாவை வந்து நம்ம எடுத்து அதே மாதிரி வந்து போட்டுக்கலாம். சீக்கிரமா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வந்து சீக்கிரமா வந்து வெந்துடும். இன்னைக்கு கடலை எண்ணெயில் தாங்க செய்யறேன். நல்லா வந்து மனமா இருக்கும் பாருங்க. இது நல்லா வேகட்டும். இதே மாதிரி வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இது ஆஃப் பண்ணி தெரியல. பயிறு பாத்தீங்கன்னா அங்க செஞ்சு வச்சாச்சு. இப்போ வந்து உளுந்து வடை போட்டுக்கலாங்க. உளுந்து வடைக்கு தண்ணியில வந்து உளுந்து வடை போட்டுக்கலாங்க. உளுந்து வடை போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில இது போல கை நனைச்சிட்டு மாவுல வந்து இது போல வந்து எடுத்து இது உருண்டை பண்ணி கையால வந்து இது போல ஹோல்ஸ் போட்டீங்கன்னா சூப்பரா வந்து ஹோல்ஸ் ஆயிடும். அப்படியே வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டு உடனே நீங்க மிக்ஸ் பண்ணாதீங்க. பயிர் உருண்டை பாத்தீங்கன்னா அங்க செஞ்சு வச்சிருக்கேன். இது போல வந்து கம்பி வச்சு நல்லா நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிட்டு 2 பக்கமும் நல்லா வந்து கோல்டன் கலர்ல நல்லா வேகணுங்க. வெந்து வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம எடுக்க போறோம். நல்லா வேகட்டும். வாங்க என்னெல்லாம் சமைச்சிருக்கோம்னு சொல்லி பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நல்லா சுட சுட வந்து சாதம் செஞ்சு வச்சிருக்கேன். சூப்பரான சாதம் உதிரி பாருங்க. அடுத்ததா வந்து இதுல வந்து சாம்பாருங்க. சூப்பரான ஒரு முருங்கைக்காய், கத்திரிக்காய், நூக்குல எல்லாம் போட்டு முள்ளங்கி எல்லாம் போட்டு சூப்பரான ஒரு சாம்பார் வந்து செஞ்சாச்சு. அடுத்ததா இதுல வந்து பால் பாயாசம் செஞ்சிருக்குங்க. சேமியெல்லாம் போட்டு சூப்பரா முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து போட்டு சூப்பரான பால் பாயாசம். அடுத்ததா வந்து இது வந்து பயிரெல்லாம் கொஞ்சம் வேக வச்சு வச்சிருந்தோம்ல, அந்த தண்ணி எல்லாம் வச்சு சூப்பரா வந்து ரசம் செஞ்சாச்சு. அடுத்ததா வந்து வாழைக்காய் பொரியல் செஞ்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா செஞ்சிருக்கேன். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்ததா வந்து இதுல வந்து பீன்ஸ் பொரியல் செஞ்சிருக்கேன். இதுல வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு இதுவும் ஒரு பொரியல் மாதிரி செஞ்சுட்டேன். அடுத்ததா வந்து சுண்டல் வந்து தாளிச்சு வச்சிருக்கேன். இதுல வந்து சக்கரை பொங்கல் இருக்குங்க. கொஞ்சமா வந்து சக்கரை பொங்கல் மாவிளக்கு போடணும்ல, அதனால மாவிளக்கு செஞ்சு வச்சிருக்கேன். கீழே வந்து எடுத்துட்டு போனோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உளுந்து வடை செஞ்சிருக்காங்க. அடுத்ததா வந்து பயிருண்டை செஞ்சு வச்சிருக்கேன். கவர்ல வந்து அப்பளம் இருக்குங்க. நமுக்கி போயிருந்ததுனால இது போல வந்து வச்சாச்சு. அவ்வளவுதாங்க. இன்னைக்கு இதெல்லாம் தாங்க. பருப்பு வடை வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து செஞ்சுக்கிறாங்க பருப்பு வடை. அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து இதெல்லாம் தாங்க செஞ்சிருக்கோம்.
இப்போ வந்து கீழே போய் சாமி கும்பிடலாங்க. சாமி வந்து இன்னும் ரெடி பண்ணல. எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து சாமி கும்பிடலான்ட்டு அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாங்க. பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன். இது வந்து வீடியோல லாங்கா இருக்கும். அதனால வந்து 2 வீடியோவை வந்து கட் பண்ணி போறேன். இன்னைக்கு ஈவினிங்குள்ள இந்த வீடியோ வந்துடும். நாளைக்கு வந்து அடுத்த வீடியோவை பார்க்கலாங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.